அனைவருக்கும் வணக்கம். 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளானது காலியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 6 புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றைய முன்தினம் திமுகவினுடைய வேட்பாளர்கள் 3 பேர் உட்பட கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்களும் 4 பேரும் நேற்றைய முன்தினம் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த இன்பதுரை அவர்களும் தனபால் அவர்களும் நேற்றைய தினம் தங்கள் தரப்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதில் தான் மீண்டும் ஒரு சிக்கலானது வெடித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநிலங்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்தே போடக்கூடாது, இந்திய தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக இறுதி விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிகின்ற வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை இல்லை என்று பெங்களூரு புகழேந்தி அவர்களும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பின்பு தேர்தல் ஆணையம் இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பது போல தெரியவில்லை என்கின்ற காரணத்தினால டெல்லி உயர் நீதிமன்றத்தில் பெங்களூரு புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவே ஒரு மனுவை தாக்கல் செஞ்சார், ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாரு. அதாவது நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக தொடர முடியாது, இறுதிக்கட்ட விசாரணை நடந்து முடிகின்ற வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்த மனுவிற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறாரு பெங்களூரு புகழேந்தி அவர்கள். அது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றைய தினம் இன்னொரு சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இனி நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா அவருடைய தூக்கத்தை தொடர்ந்து கெடுக்கக்கூடிய செய்திகளாக சம்பவங்களாகத்தான் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட வேளையில திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் நேற்று மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்களிடத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனுவை ஏற்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவரு அதிமுகவுடைய தலைமையாக தற்பொழுது இல்லை, இறுதிக்கட்ட விசாரணையானது தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால தேர்தல் ஆணையத்தில் இறுதிக்கட்ட விசாரணை நடந்து முடிந்த பின்பு யார் தலைமை என்பதை உறுதிப்படுத்துகின்ற வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பொதுச் செயலராக நீடிக்க முடியாது. ஆகையினால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அதிமுக என்று குறிப்பிட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனுவை நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு மனுவை, புதிய மனுவை மாநில தேர்தல் அதிகாரிகிட்டையும் மாநிலத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அதிகாரிகிட்டையும் இந்த மனுவானதை நேற்றைய தினம் கொடுத்திருக்கிறார். இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஏற்கனவே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதுல வந்த தீர்ப்புகள் நம்மளை அதிருப்தி அடைய செய்தது என்று சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இன்னுமே கூட மூல வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது தான் இந்த தீர்ப்புகள் எல்லாம் என்று நீதிபதிகளும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நமக்கு என்ன இந்த தீர்ப்புகள்ல அதிருப்தி அப்படின்னா, ஒரு கட்சி என்ன நோக்கத்திற்காக துவங்கப்பட்டது, எதற்காக இந்த விதிகள் எல்லாம் வகுக்கப்பட்டது, இன்னைக்கு அந்த கட்சியில எதற்காக இந்த விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது, அந்த கட்சி உருவாக்கிய அந்த நோக்கத்தையே இந்த விதிகள் மாற்றத்தின் மூலியமாக கட்சியினுடைய நோக்கத்தையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்திருக்கிறாரா என்று நீதிமன்றம் ஏன் கவனிக்கவில்லை என்கின்ற கேள்வி நமது மனதிற்குள்ளாக அடுக்கடுக்காக எழ தோன்றுகிறது. நம்முடைய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சார்? நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எதற்காக ஆரம்பிச்சாரு? திமுகவில் கணக்கு வழக்குகளை அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவுடைய பொருளாளராக இருந்த பொழுது கணக்கு வழக்குகளை கேட்ட ஒரே குற்றத்திற்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் திமுகவில் இருந்து அந்த அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பொதுக்குழு செயற்குழுவின் வாயிலாக புரட்சி தலைவர் அவர்கள் நீக்கப்படுகிறார். எந்த முகாந்திரமும் இல்லை. தொண்டர்கள் யாரும் புரட்சி தலைவரை நீக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் திமுக அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி அமைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் கூட என்ன சொன்னாங்க? தம்பி வா, உன்னுடைய முகத்தை மட்டும் காட்டு, ஓட்டு தன்னால் விழும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கே செயற்குழு பொதுக்குழு என்கின்ற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு இல்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அப்ப என்ன பண்றாரு புரட்சி தலைவர் அவர்கள்? ஒரு தொண்டர் ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கம், தொண்டர் ஆரம்பித்த இயக்கம், அனகாம்புத்தூர் ராமலிங்கம் என்று சொல்லி ஒரு தொண்டர் ஆரம்பித்த இயக்கம். அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டர்களுக்கான ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில சட்ட விதிகளை வகுத்தாரு. அதுல மிக முக்கியமான விதி என்ன அப்படின்னா, கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு, அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒருவர் வர வேண்டுமே ஆனால் அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம்
பொதுக்குழுவுக்கோ செயற்குழுக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கையின்படியோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையின்படியோ மாவட்ட கழக செயலாளருடைய எண்ணிக்கைப்படியோ தேர்ந்தெடுக்க முடியாது. தொண்டர்கள் தான் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியை கொண்டு வந்தாரு. அந்த விதியை எக்காரணம் கொண்டும் மாற்றக்கூடாது என்று சொல்லியும் உயிலும் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த விதியை மாத்துறாரு. போலி பொதுக்குழுவை கூட்டுறாரு. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்கள் ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமை என்று தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை காலி பண்றாரு. பொதுக்குழு செயற்குழுல எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, எனக்குத்தான் ஆதரவு இருக்கிறது, ஆகையால் நான் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே மகுடம் சூட்டிக் கொள்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போறாங்க. போகும்பொழுது என்ன நடந்தது? முதல் தீர்ப்பு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் மட்டும் மிகச் சிறப்பாக சொன்னாங்க. இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் கொண்டு வரப்பட்ட எந்த ஒரு தீர்மானமும் செல்லாது என்று சொன்னாங்க. அதற்கு பின்பு வந்த அனைத்து தீர்ப்புகளுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுக்குழு செயற்குழுனுடைய ஆதரவு இருக்கிறது, ஆகையினால அவர்தான் தற்காலிகமாக அதிமுக தலைமையாக இருப்பார் என்று சொல்லி அந்த தீர்ப்புகள் வந்தது. அதை பார்க்கும்பொழுது மனது வெம்பவில்லையா? இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தற்காலிக தலைமை என்று சொல்லும் போது வரக்கூடிய கோபத்தை காட்டிலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்னங்க? இது போன்ற தீர்ப்பு இது ஜனநாயக படுகொலை இல்லையா? கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை தலைமை. அப்படி இருக்கும்போது ஒருவர் போலியாக ஒரு பொதுக்குழுவை கூட்டி நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு தனக்கு தானே மகுடம் சுட்டிக் கொள்றாரு. அது சம்பந்தமாக வழக்கானது சிவில் சூட்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு தரப்பை மட்டும் கட்சி வேஸ்டியை கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, லெட்டர் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம், சொல்ல முடியும் என்கிற கேள்வி எல்லாம் தோன்றுகிறது. அப்ப ரெண்டு பேர்த்தையுமே பயன்படுத்த வேணாம்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? இன்னும் இறுதி தீர்ப்பு வரல. வருகின்ற வர நீங்க இருவருமே கட்சியினுடைய கொடியோ சின்னத்தவோ லெட்டர் பேடோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? அதுல ஒரு நீதியரசர் என்ன சொல்றாங்க? கட்சி யார் வழி நடத்துறது என்கின்ற காரணத்தினால அவ்வளவு பெரிய இயக்கம் வழிநடத்த தலைமை இல்லாமல் போயிடும், அதற்காக நாங்க இவரை பொதுச் செயலராக தற்காலிகமாக அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு சென்ற பின்பு சந்தித்தது என்ன? வெற்றிகளை பெற்றிருக்கிறதா? தொடர் தோல்விகள்ல தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 40-45% வாக்குகளாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு இன்னைக்கு வெறும் 20% வாக்குகளாக குறைந்து விட்டது. இதை குறைச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சுயநலவாதி தானே. அவருடைய தலைமை பிடிக்காம பல பேர் வேறு வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. நாம் எதிரிகளாக நினைக்கக்கூடிய திமுக கட்சி கூட பாதி பேர் போயிட்டாங்க இங்க இருந்து. அப்ப அப்படிப்பட்ட தலைமை அதிமுகவிற்கு எப்படி சரியாக இருக்கும்? இப்படி பல பிரச்சனைகள் அதிமுகவிற்குள்ளாக இருக்கக்கூடிய வேளையில தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக இறுதி விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இறுதி விசாரணை முடிஞ்ச பின்புதான் இரட்டை யாருக்கு கொடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிய பொதுக்குழு செயற்குழு செல்லுமா செல்லாதா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லுமா செல்லாதா, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். அப்படி இறுதி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது 2 மாநிலங்களவை உறுப்பினருடைய தேர்தல் வருகிறது. அதிமுகவுக்கு நான் தான் தலைமை, என்னுடைய கட்சி சார்ந்து யார் போட்டியிட்டாலும் நாங்க தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்து போட்டு அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குமே. ஆனால் அப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு என்ன பெயர்? அந்த விசாரணைக்கு என்ன பலம் இருக்கிறது? அது போன்ற கேள்விகளை எழத்தானே செய்கிறது. ஆகையினால திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் மாநில தேர்தல் அதிகாரி அவர்களிடத்திலையும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளிடத்திலையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனு உறுதியா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஆட்டி பார்க்கும், அசைச்சு பார்க்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இல்லை. இறுதி விசாரணை தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணை நடந்து முடிந்த பின்பே யார் அதிமுகவுடைய தலைமைகள் என்பது உறுதி செய்யப்படும். அதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் என்பது நிதர்சனமான உண்மை. பொறுத்திருப்போம். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக, நீதிமன்றத்தின் வாயிலாக, மக்கள் மன்றத்தின் வாயிலாக மீண்டும் வருவார். 2026 இருவரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைப்பார். நன்றி, வணக்கம்.